ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரையிலலாம் செம்ம வெயில் காயும்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்போ பங்குனிலேயே நம்ம நல்ல வெயில் வந்து பளிச்சுன்னு காயுது. ஸோ, இனிமே வந்து நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, பச்சை காய்கறி, கீரை, பழங்கள் சொல்லிட்டு சாப்பிட்டா தான் நம்ம இந்த உஷ்ணத்தை வந்து ஈடுகட்ட முடியும். ஸோ, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை கடையல் தாங்க. மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவே வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. அ வ இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி வந்து காலையில ஒரு 4 இலை சாப்பிட்டா கூட அந்த புண்ணு மொத்தம் சரியாயிடும். மணத்தக்காளி கீரைய வந்து நல்லா கிள்ளி அலசி எடுத்துட்டேன். அது காய், பூ எல்லாமே போட்டுக்கலாம். துவரம் பருப்பு கூட சிறும்பருப்பும் கலந்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு விசில் வந்தவுடனே சீரகமும் போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்தவுடனே அதுக்கப்புறம் கீரையும் போட்டு கீரை வந்து எப்பவுமே சமைச்சோம்னா அதிகமாக வேகக்கூடாது. அந்த லைட்டாக அந்த பச்சை நிறம் இருந்தால் தான் அதோடைய டேஸ்ட்டும் மணமும் நல்லாயிருக்கும் கீரை. ஸோ கடைஞ்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரை கடையல் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து தக்காளி தொக்கும் கொஞ்சம் வச்சுருந்தேன். அது வந்து ஊறுகாய் மாதிரி நல்லா தான் இருக்கும். அதையும் தொட்டுக்கலாம். அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் கீரை கடையல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம். இந்த தக்காளி குழம்பு வந்து நைட்டுக்காக இப்போவே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டாட்டா.